இந்தியாவில் பண பரிவர்த்தனைக்கான பல வழிகள் உள்ள நிலையில் அவற்றில் சில முக்கிய முறைகள் மற்றும் வங்கி கணக்கு மூலம் பரிவர்த்தனை செய்வதாகும். டிஜிட்டல் இந்தியாவில் பெரும்பாலானோர் தங்களது பண பரிவர்த்தனைகளை UPI முறையில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வங்கி கணக்குகளில் ATM மூலம் பண பரிவர்த்தனை கட்டணம் குறித்த முக்கிய தகவல் வெளியாகி உள்ள நிலையில் ATMகளில் இருந்து பணம் எடுப்பதற்கு இலவச பரிவர்த்தனை வரம்பை மீறிய பிறகு வாடிக்கையாளர்களுக்கான புதிய கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்து உள்ளது. இது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி ATM பண பரிவர்த்தனை கட்டணங்களில் திருத்தம் செய்துள்ளது. இந்த கூடுதல் ATM பரிமாற்ற கட்டணம் அதிகரிப்பானது மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த முடிவு வங்கி வாடிக்கையாளர்களின் நிதி மற்றும் பிற பரிவர்த்தனைகளை பாதிக்கும் வகையில் உள்ளதாக பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நிதி பரிவர்த்தனைக்கான கட்டணங்கள் உயர்வை இந்திய ரிசர்வ் வங்கி மே 1 முதல் ATMகளில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒரு பண பரிவர்த்தனைக்கு ரூபாய் 23 கட்டணமாக வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. தற்போது வாடிக்கையாளர்களிடம் இலவச பண பரிவர்த்தனை வரம்பை கடந்த பிறகு ஒரு பண பரிவர்த்தனைக்கு ரூபாய் 21 வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு மாதத்தில் 5 முறை ATM மூலம் பணத்தை இலவசமாக எடுக்கலாம். அதன் பிறகு ATMல் இருந்து பணம் எடுத்தால் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 23 கட்டணம் வசூலிக்கப்படும். மறுபுறம் வேறொரு வங்கியின் ATMஐ பயன்படுத்தினால் மெட்ரோ நகரங்களில் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 3 இலவச பண பரிவர்த்தனைகளையும், மெட்ரோ அல்லாத நகரங்களில் அதிகபட்சமாக 5 முறையும் இலவசமாக பணம் எடுக்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இலவச பரிவர்த்தனைகளின் வரம்பை தாண்டிய பிறகு ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 23 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை கட்டணங்கள் என்றால் என்ன? பரிவர்த்தனை கட்டணங்கள் என்பது ஒரு வாடிக்கையாளர் தனது சொந்த வங்கியுடன் இணைக்கப்படாத ATMஐ பயன்படுத்தும் போது ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு செலுத்தும் கட்டணங்கள் ஆகும். இந்த ATM பண பரிவர்த்தனை கட்டண மாற்றங்கள் கடைசியாக ஜூன் 2021இல் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.